யாராலும் ரட்சிக்க முடியாத இடத்தில் அவர் வந்து ரட்சிப்பார். ஆமென். தேவ திட்டம் உள்ளவன் வாழ்க்கையில் கர்த்தர் வந்து ரட்சிப்பை கட்டளையிடுவார். இனி ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே அவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த வார்த்தை நல்லா கவனி. கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரட்சிப்பை பார்க்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க ஒரு காரியம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. யாராலும் ரட்சிக்க முடியாதுங்கிற நிலை வரும்போது அவர் என்னை தனியாய் விட்டுட்டு போக மாட்டார். அவர் வந்து ரட்சிக்கிறதை என் கண்கள் பார்க்கும். அது மாத்திரமல்ல, சில காத்திருக்க வைத்து சில நேரத்தில் கர்த்தர் அமைதியாக இருந்து என்னை சிலவைகளை சந்திக்க வைப்பது இது எனக்கு அடுத்த காரியம் கிடையாது, இது அவருக்கு அடுத்த காரியம்னால அவர் வந்து ரட்சிப்பார். ஆனால் ரட்சிப்பை பார்க்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அங்கே தீர்க்கதரிசி கொண்டு எழுதுகிறார், நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் என்றால், என் தேவன் எனக்கு பலனும் எனக்கு கீதமுமா இருக்கிறார். இந்த 2 அனுபவங்கள் உங்க லைஃப்ல நஷ்டப்படாதபடி பாருங்கள். என்ன தெரியுமா? பலனும் துதியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரட்சிப்புக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைங்க பலப்படணும். ரட்சிப்புக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைங்க துதிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலப்படுங்கள், துதித்திடுங்கள். இந்த 2 அனுபவத்தை இதுவரை செஞ்சீங்களோ இல்லையோ, இனி செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி விட்டு தான் செய்திக்குள் வந்தேன். அவர் இனி தூரமா இருக்க மாட்டார். அவர் இதோ ரட்சிக்க உன் பக்கத்துல வந்திருக்கிறார். இந்த நாட்களில் நீ பலப்படு, துதித்திடு. பலப்படு, துதித்திடு. இந்த 2 நீ செய். என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. பலப்படுவதற்கு என்ன செய்யணும்? அதே ஏசாயா 35வது அதிகாரத்தில் மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுவதற்கு முன்பாக 3வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமே, நீ பலன் அடைவதற்கு, அவருடைய ரட்சிப்பை பார்க்க நீ பலப்படணும். அந்த பலனை நீ பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் எது நஷ்டப்படக்கூடாது என்றால், உங்கள் முழங்கால் ஜெபம் நஷ்டப்படக்கூடாது. நீங்கள் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் அமர்ந்திருப்பது நஷ்டப்படக்கூடாது. அது எங்க நஷ்டமாகுதோ அங்கே தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்பது என்னில் குறைந்து கொண்டே இருக்கும். அவன் பலப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எசபேல் இப்பொழுது எலியாவுக்கு விரோதமாய் வார்த்தையை அனுப்பி விட்டதும் எலியா என்ன செய்கிறான் என்றால், சூறைச்செடிக்கு கீழ் போய் படுத்துக் கொண்டான். நீ படுக்கும்படி அல்ல கர்த்தர் விரும்புவது, நீ எழும்பி முழங்கால் போட கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. படுத்திருந்தவனை தட்டி சொல்றார், நீ எதுக்கு இங்க படுத்திருக்கிற? நீ எழும்பி பர்வதத்துக்கு வா, நீ வந்து நில்லு. நீ வந்து நின்னா எவ்வேறு பெரிய எசபேல் ஆனாலும் உன் மேல கை வைக்க கர்த்தர் விடவே மாட்டார். பலப்படு. நீ ரட்சிப்பை பார்க்க சபை நீ பலப்படு. பலப்படுவதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம், அப்ப சமூகத்தில் முழங்கால் போட்டுருங்க. இன்னைக்கு நாம் செய்கிற பெரிய பெரிய தப்பு, பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது பிரசனத்தில் இருக்கிறத நஷ்டப்படுத்துறோம். ஆமென். பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது பிரசனத்தை ஜாஸ்தி ஆக்குங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலை தாறுமாறாகும் போது எங்க தானியேலை பாருங்க, ராஜா போட்ட கட்டளை கூட தானியேல் முழங்கால் போடுறதை தடுக்க முடியவில்லை. ஆமென். தானியேல் ஆமென். ஒருவேளை அன்னைக்கு ஜெபிக்காம இருந்திருப்பான். ஆனா ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது போல இருக்க சில காரியங்கள் அவனுக்கு அனுகூலமாக வந்தது போல இருக்கு. ஆனால் தேவனுடைய ரட்சிப்பை அவனால் பார்த்திருந்திருக்க முடியாது. சிங்கத்துக்குள்ள எத்தனை பேர் அந்த சிங்க கெபிக்குள் போடப்பட்டிருந்திருப்பார்கள். போடப்பட்ட யாருமே இதுவரை உயிரோடு வந்தத சரித்திரமே. ஆனால் இவன் முழங்கால் போட்டதுனால ராஜாக்கே நம்பிக்கை இருக்குது, அவன் சாக மாட்டான். தானியேலுக்கு நம்பிக்கை இருந்துச்சான்னு தெரியல, தூக்கி போட்டவனுக்கு நம்பிக்கை, ஆனா ராஜாக்கு நம்பிக்கை. அதனால அவருக்கு தூக்கம் வரல. காலையில் எழும்பினோன்னா குகைக்குள்ள போறார். ஏன் ஆளை விட்டு கேட்டிருக்க வேண்டியதானே? அங்க போய் உயிரோட இருக்கிறாரான்னு பாரு. அவனா போறான். ராஜாக்கு அவ்வளோ கான்பிடென்ட். முழங்கால் போட்டவனை கர்த்தர் சிங்கத்துக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டான். முழங்கால் போட்டவனை எந்த ராஜாக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டான். முழங்கால் போடுகிறவனை கர்த்தர் எந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்துக்காக உங்கள் முழங்கால் ரொம்ப தேயுதுன்னா அந்த காரியத்திற்காக கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா.
உங்கள் தலைமுறைகளுக்கு உங்கள் முழங்கால் ரொம்ப தேயுதுனா உன் தலைமுறை எங்க போனாலும் கத்தர் விட மாட்டார். உன் குடும்பத்திற்கு உன் முழங்கால் ரொம்ப தேயுதுண்டா உன் குடும்பத்தை கத்த திக்கற்றவராய் விட மாட்டார். உன் புருஷனுக்கு உன் முழங்கால் தேயுதுனா உன் மனைவிக்கு உன் முழங்கால் தேயுதுனா கத்தர் உன் குடும்பத்தை ரட்சிக்காமல் விட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு கை வைக்கிறதே கால்களை தளர பண்ணுகிறான். ஆமென். அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து நோக்கி பார்க்கிறதை தளர பண்ணி கொண்டிருக்கிறான். ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், ரட்சிப்பு வரணும்னா நீ பலப்படணும். பலப்படுவதற்கு உன் கால்களை பலப்படுத்து, உன் முழங்கால்களை உறுதிப்படுத்து. ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் தன்னுடைய பாடுகளை சந்திக்க போகிற அந்த இரவிலே கெத்செமனே தோட்டத்திலே வந்து ஹல்லேலூயா ஆமென் சீஷர்களை கொண்டு வந்து அங்கே ஒரு இடத்தில் அவர்களை நிறுத்திவிட்டு சற்று அப்புறம் தள்ளி போய் அவர் முழங்கார் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க துவங்குகிறார். அவருடைய ஜெபத்தில் ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால். லூக்கா 22வது அதிகாரம் ஆமென் அதனுடைய 40 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 41வது 42வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கார் படியிட்டு இந்த காலை நேரத்தில் இந்த முழங்கால் ஜெபத்தை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படி ஜெபிக்கிற இந்த ஜெபம் நான் சொல்றேன்ல, ஒரு காரியத்துக்கா உங்கள் முழங்கால் தேயுதுன்னா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஆண்டவர் செய்வார், ஏதோ ஒன்று செய்வார். அவர் முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கேட்டது, ஆண்டவர் இந்த பாத்திரத்தை நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் விருப்பப்படி இல்லை உம்முடைய விருப்பப்படி. இந்த ஜெபம் முடியும் போது 43வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். முழங்கால் ஜெபம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த பலம் தேவன் நமக்கு தரப்போற ரட்சிப்பை காணப்படும். ஹல்லேலூயா. அந்த பலத்தில தான் அவர் எல்லாவற்றையும் சகிக்கிறார். அந்த பலத்தில தான் அவர் சிலுவையில் மரிக்கிறார். அந்த பலத்தில தான் அவர் உயிரோடு எழும்பி இன்றைக்கு தேவன் அவருக்கு கொடுக்கிற மகத்துவமான காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நமக்கு தனக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷமானதை கண்டுதான், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை கண்டு அந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்கு அவர் முதல் எதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் என்றால் தேவ பலத்திற்கு. அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள அவர் செய்த காரியம் கூட்டத்தோடு முழங்கார் போட்டல்ல, தனித்து போய் முழங்கார் போடுறது. உங்க பர்சனல்ல உங்கள் தனிப்பட்ட அறையில தேவ சமூகத்தில் ஒரு காரியம் தேவ ரட்சிப்பை பார்க்க விரும்புறீங்கன்னா ஆமென் கொஞ்சம் முழங்கார் போட்டு ஜெபிங்க. முழங்கார் போட்டு ஜெபிங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் உங்களால் எவ்வளவு நேரம் போட்டு ஜெபிக்க முடியுமோ நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ரட்சிக்க அப்பா வந்து நிற்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, உன் ரட்சிப்பு அவராலே வரும். 2வது துதிங்க. ஆமென். பலப்படுத்தப்பட்டவன் அடுத்து செய்ய வேண்டியது ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர். பலப்படுகிறவன் அடுத்து செய்ய வேண்டியது துதிக்கணும். என்ன சொல்லி துதிக்கணும் தெரியுமா? எனக்கு ரட்சிப்பு வரும் என்றல்ல, எனக்கு ரட்சிப்பு வந்தது என்று. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க முழங்கார் போட்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த பலத்தின் முடிவிலே கர்த்தர் ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். எனவே தான் அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் கீழே படிச்சீங்கன்னா தெரியும். 3 முதல் 6 வரை வேகமாய் வாசியுங்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், அறியப்படக்கூடாது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. பலன் வருதா? அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது நல்லா துதிங்க ஆண்டவரே. எவ்வளவு துதிக்க முடியுமோ துதிங்க. ஏசாயா 43வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதானே. ஆமென். 18-19 வசனங்களை வாசியுங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? உண்டாக்குவேன், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் ஆறுகளையும் உண்டாக்குவதினால்
வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனப்பனும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப துதிக்கிற ஜனத்துக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என் ஆண்டவர் என்னை இரட்சிக்க வருவார். ஹல்லேலூயா. பலப்படுகிறது மாத்திரமல்ல, அதிகமாய் துதிங்கள். சத்துரு இன்னைக்கு கை வைக்கிற 2 அனுபவத்தில், 1 ஜெபம், 2 துதி. ஹல்லேலூயா. திரும்ப சொல்ல, கூட்டத்தோடு வந்து ஆராதிக்கிறது, கூட்டத்தோடு வந்து ஜெபிக்கிறது இது அல்ல. இதை தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதிகமாய் ஜெபிங்கள். ஒரு பக்கம் ஜெபிச்சு முடிச்ச பிறகு நீங்கள் அதிகமாய் துதிங்க. உங்க வாயில் அதிகமான துதியின் சத்தம் கேட்கட்டும், உங்களுக்கு கூடாரத்தில் அதிகமான துதிக்கிற சத்தம் கேட்கட்டும். நீ துதிக்க 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 எப்பேற்பட்ட எரிகோ கோட்டை ஆனாலும் கர்த்தர் அவைகளை முறியடிக்க பண்ணி கொண்டிருப்பா. நீங்கள் துதிக்க துதிக்க துதிக்க, ஆமென், துதிக்கி மாத்திரராய் இருக்கிறேன் ஆண்டவர். பழைய காரியங்கள் அல்ல, புதிய காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். முந்தினதை நினைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. புதிய காரியம். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? நாங்கள் ஜெபிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்றா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்போஸ்தலர்கள் அவங்க பிரேயர்ல சரியா இருந்ததுனால, அவங்களுக்கு அந்த பலன் இருந்ததுனால சொல்றாங்க, ஆமென், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். தீக்கு முன்னாடி நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிக்க ஆராதிக்க என் தேவன் என்னை ரட்சித்துக் கொண்டே இருப்பான். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிட்டு போகும்போது குறிப்பிட்ட தூரத்தில் வந்து ஈசாக்கை மேல பாரத்தை தூக்கி வைத்து விட்டு கழுதையை வேலைக்காரங்களை நிறுத்தி விட்டு வேலைக்காரங்களை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? நான் என் பிள்ளையாண்டனு போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறோம். சோதனைய ஆராதனையாய் சந்திக்கிறான். அந்த ஆராதனை அவனுக்கு ஜெயமாய் மாறினது. ஒரு பாதையை நீங்க துதிச்சு சந்திச்சு பாருங்க, ஒரு பாதையை தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில ஆராதிச்சு சந்திச்சு பாருங்க. அந்த பாதையிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். செப்பனியா 3வது அதிகாரத்திலே அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 14 முதல் படிச்சீங்கன்னா தெரியும். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. 15வது வசனம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். 17வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், சந்தோஷமாய் மகிழ்ந்து அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் என்னை பலப்படுத்துகிறவர், எனக்கு கீதமான என் தெய்வத்தை நான் ஆராதிப்பேன், அவர் வந்து என்னை ரட்சிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கத்தக்க வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்தை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடே. அவர் உங்களுக்கு பலனாய் மாறட்டும், அவர் உங்களுக்கு கீதமாய் மாறட்டும். அப்படிப்பட்டவன் தான் சொல்லுகிறார், அவரே எனக்கு இரட்சிப்புமாய் இருக்கிறார். பலனும் கீதமும், தனிப்பட்ட ஜெபத்தையும் தனிப்பட்ட ஆராதனையும் அதிகப்படுத்துங்கள். உங்கள் கூடாரத்தில் பர்சனல் வர்ஷிப் அதிகம் பண்ணுங்க, பர்சனல் பிரேயர் அதிகமா பண்ணுங்க. ஹல்லேலூயா. சும்மா இருக்கும்போதெல்லாம் பாடிட்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்க பாட்டை மற்றவங்க கேட்கணும்னு பாடாதீங்க, அவர் கேட்கணும்னு பாடுங்க. ஹல்லேலூயா. நான் பாடுனா இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. நம்ம பாடுனா எல்லாருமே ஓட தான் செய்வாங்க. அவர் பாட கேளுங்க, அவர் ஓட மாட்டார், அவர் வருவார். ஹல்லேலூயா. என் பாட்டை ரசித்து கேட்கிறவர், என் பாட்டில் களி கூறுகிறவர். அதாவது யோவானுடைய தலை போக ரீசன், ராஜா அந்த மகள் அவருக்கு பிரியமானது ஒன்று செஞ்சதும், அவன் என்ன கேட்டாலும் செய்வேங்கிற செய்யறான். அவரை சந்தோஷப்படுத்துற ஒரு காரியத்தை அவள் செய்ததும், அவன் என்ன கேட்டாலும் செய்தது. யோவான் தலை எடுக்கிறது கூட யோசிக்கல. ஏன்னா தன்னை சந்தோஷப்படுத்தினவளுக்காக என்ன வேணும். நான் ரொம்ப பாடி ஆராதிக்கும் போது என் ராஜா ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டாலும், நம்ம பிள்ளைங்க நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சுன்னா நம்மளை சந்தோஷப்படுத்துற மாதிரியே சிலதெல்லாம் செய்வாங்க. அது செய்யும் போது நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று கேட்க. திடீர்னு வந்து ஐ லவ் யூப்பா, நேற்றுக்கு வேறு ஐ ஹேட் யூ சொன்ன, இன்னைக்கு ஐ லவ் யூப்பா. என் பையன் சொல்றது சொல்றேன். திடீர்னு வருவான், ஐ லவ் யூப்பான்னு ஒரு முத்தம் தருவான். அப்பவே புரிஞ்சு என்னதோ கேட்க வரான். அவனுக்கு நல்லா தெரியும், அப்பாவை சந்தோஷப்படுத்துறது மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா என்ன கேட்டாலும். அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் நல்லா துதிங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிச்சுட்டே இருங்க. உங்க பாட்டு டியூன்ல வருதா விஷயம் கிடையாது, உங்க பாட்டை 4 பேர் கேட்கறாங்களா விஷயம் கிடையாது. அவர் கேட்க பாடு, அவர் கேட்க துதித்து கொண்டே இரு. நீ கேட்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டிருப்பார். விசுவாசிக்கிறவங்க வானத்திலும் இந்த பூமியிலும்
வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு. அந்த நாமத்தை அதிகமா சொல்லுங்க. ஏங்க, இந்த வாயில ஒரு நாளில அதிகம் அவர் நாமம் உச்சரிக்கப்படட்டும். சொல்றீங்களா அவர் நாமத்தை? ஹல்லேலூயா. ஆமே. நம்ம பேரை சொல்றதை விட, மற்றவங்க பேரை சொல்றதை விட இயேசுங்கிற நாமத்தை அதிகமா உச்சரித்து பாருங்க. இந்த வாரம் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பல வாரங்கள் நடக்காத சில கிரியை இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. சேலஞ்ச் பண்ணி பேசுறேன் இந்த வாரத்தில். ஆமே ஆமே. அதுக்காக ஏதோ செய்வார்லாம் சொல்லக்கூடாது, உண்மையா பாடும். ஆமே. பாஸ்டர் சொல்லிட்டாரு, அடுத்த வாரம் அவர் கழுத்தை பிடிச்சு நான் கேட்கணும். இந்த வாரம் ஃபுல்லாக நான் என் பொண்டாட்டி பேரை கூட சொல்லலை, என் புருஷன் பேரை கூட சொல்லலை, அவர் பேரை தான் சொன்னேன். எனக்கு ஒன்று இப்படி வரக்கூடாது. உண்மையாக நீங்கள் பாடி பாருங்கள். தேவையில்லாத வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காம, தேவையில்லாத நபர்களை குறித்து பேசாமல், ஒரே ஒருத்தரை மட்டும் உயர்த்திட்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல இதுவரை நடக்காத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வந்து செய்ய இந்த வாரத்தில் எத்தனை பேர் விசுவாசித்து எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த ஒரு பாடலை நல்ல கைகளை தட்டி பாடி அவர் நாமத்தை உயர்த்தி, என் பலனும் என் கீதமுமானவர், அவரே என்னை ரட்சிப்புமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், இனி அது தூரமா இருப்பதில்லை. இதோ நான் சீயோன் நிமித்த ரட்சிக்க வருவேன் என்று சொன்னவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் மீட்பர் வருவார், வந்து என்னை ரட்சிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமே. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு, நல்ல கைகளை தட்டி அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம், அவன் நாமத்தில் மன்னிப்பு, அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம். நல்ல கைகளை தட்டி அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. Glory, 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 glory. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் ஆமே. நம் காரியம் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம். நல்ல கைகளை தெரியவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. Glory. Thank you Holy Spirit. உம்முடைய நாமத்தினாலே ஜெயமெடுக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே விடுதலை பெறுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே ரட்சிப்பை பெறுகிறோம். அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கைகளை தட்டி அந்த நாமத்தை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க, இதுவே என் கீதமா இருக்கட்டும். அவருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ரட்சிப்புமானவர், அவரே என் பலனும் என் கீதமானவர், அவரே என் ரட்சிப்புமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுங்கள், துதித்துக் கொண்டே இருங்கள். சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து ஆர்ப்பரே. உன்னை ரட்சிக்கிறவர், உன் மீட்பர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார்.
உன்னை சந்தித்த அத்தனை அக்கினியை காட்டிலும் அவர் பெரியவர். உன்னோடு போராடுகிற அத்தனை அலைகளை காட்டிலும் அவர் பெரியவர். உனக்கு விரோதமாக எழும்பின அத்தனை ஆயுதங்களை காட்டிலும் அவர் பெரியவர். உன்னோடு போராடுகிற அத்தனை போராட்டத்தை காட்டிலும் அவர் பெரியவர். அவர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற அன்பு உள்ளமே, சில கடினமான பாதையிலும் இன்றும் கர்த்தரை விட்டு கொடுக்காமல் விலகாமல் நான் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நிற்கிற உள்ளமே, இதுவரை உன்னை பார்த்த கண்கள் இனி அவரை பார்க்க போகிறது. கர்த்தர் செய்கிற கிரியை நிமித்தமா இனி அவரை பார்க்க போகிறது. எப்படி அந்த ராஜா அந்த 4வது நபராய் அவரை கண்டாரோ, அப்படி உன் வாழ்க்கையில் ஒருவராய் அவர் நிற்பதை, அவர் ஒருவரே நிற்பதை பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்ப செய்யணுங்கிறத ஆண்டவர் அறிவார். எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவர். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே அதிகமாய் பலம் தருவீராக, அதிகமாய் துதிக்க வைப்பீராக. ஆமென். எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஜெப வாழ்க்கை திரும்ப உயிர்ப்பிக்கப்படட்டும், தனிப்பட்ட ஜெபம் உயிர்ப்பிக்கப்படட்டும், அதிகமாய் தேவனை ஆராதிக்கிற அனுபவம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இது நஷ்டப்பட்டு இருக்கிற உள்ளத்தை உடைய கரத்திலே தருகிறப்பா. சில சூழ்நிலையை கண்டு ஜெபத்தை விட்ட பிள்ளைகள் உண்டு, சில சூழ்நிலையை கண்டு துதிக்கிறதை விட்ட பிள்ளைகள் உண்டு. இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்திலே அவைகள் புதுப்பிக்கப்படுவதாக, புதுப்பிக்கப்படுவதாக. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து. இது அவர் வருகிறார், இது அவர் வருகிறார். உன்னை ரட்சிக்கிறவர் வருகிறார், உன் மீட்பர் வருகிறார். உன் கண்ணில் அதிசயத்தை காண்பிக்க, உன் வாழ்க்கையில ரட்சிப்பை கட்டளையிட அவர் வருகிறார். Glory Father. Hallelujah. Hallelujah. சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்தது. நீங்க நினைக்கிறீங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. இல்லப்பா, மார்த்தாளே மரியாளே, இந்த அழுகை நான் உனக்கு அனுமதித்தது. இது உனக்கு அடுத்த காரியம் அல்ல, இது பரலோகத்துக்கு அடுத்த காரியம். இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்கு என்று இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை. சிலதை நான் அனுமதிச்சேன், நீ அதை ஏற்றுக்கொண்டாய். ஒரு கண்ணீர் அதிகமானது. எவ்விரு குடும்பத்தின் மேல் இல்லாத ஒரு அன்பு இந்த குடும்பத்தின் மேல் அதிகம் இருக்கிறது. ஆண்டவர் இப்படி அனுமதிச்சீங்க. இது உனக்கு அடுத்த காரியம் அல்ல, இது உன்னதற்கு அடுத்த காரியம், இது பரலோகத்துக்கு அடுத்த காரியம். இதன் முடிவில் அற்புதம் அல்ல, இதன் முடிவில் மகிமை வெளிப்பட போகிறது. அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள போகிறார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, நான் நம்புவேன். நன்றி ஆண்டவரே, பலப்படுத்துவீராக, ஆளுகை செய்வீராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் நல்ல தகப்பனாய் மட்டும் கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் வருவீர், வந்து எங்களை ரட்சிப்பீரப்பா. விசுவாசிக்கிறோம். யாருக்கும் உதவ முடியாத நிலையில் எங்களுக்காய் வந்து உதவுகிற தேவன், யாராலும் வந்து தர முடியாத ரட்சிப்பை எங்களுக்காய் வந்து தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம். சில பாதையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல, பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை நிறைவேற்ற நீர் அனுமதித்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். இதன் முடிவில் நீர் வந்து ரட்சிப்பீரப்பா, நீர் வந்து ரட்சிப்பீர். பரலோக திட்டம் தடைபடாது, பரலோக காரியங்கள் தடைபடாது. தேவன் தாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதை நிச்சயம் என் வாழ்க்கையில் செய்து நிறைவேற்ற அவர் வருவார், வந்து என்னை ரட்சிப்பார் என்கிற விசுவாசத்தோட உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நாளுக்கு நாள் பலப்படவும், ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கவும், ஆண்டவரை முந்தினதை நினைக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், இதோ புதிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார் என்கிற நிச்சயத்தோட உம்மை துதித்து மகிழ கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறீரப்பா. இந்த நம்பிக்கையோடு முன் செல்ல உம்மை ஆராதிக்க ஒவ்வொரு நாளும் துதியை விடாதபடி, ஜெபத்தை விடாதபடி தரித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அவருடைய சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொடும். நீரை ஆளுகை செய்யும் நல்ல சாட்சிகளை கர்த்தர் கேட்கப்படும். நீ பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.